இப்போ எண்ணெய் காஞ்சோடனேங்க நான் ஜீரகம் 1 டீஸ்பூனுங்க, பாருங்கள் பூண்டு வந்து ஒரு 6 பல்லுங்க, சின்ன வெங்காயங்க ஒரு 5 பச்சை மிளகாய்ங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே நான் இந்த 3 தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. பாருங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. தக்காளி இதெல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி நம்ம காய் முழுகிற அளவு ஊற்றிக்கலாங்க. நான் ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டுட்டேங்க, நான் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா அப்படியே வேகட்டுங்க. இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. தண்ணி நல்லா வற்றிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம கடைஞ்சிக்கலாங்க. வாங்க, கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா மசிய கடைஞ்சிக்கிட்டேங்க நான்.